வார்த்தையை கேட்கும்படியாக இந்த நாளிலே இணைந்திருக்க தந்த தேவனுடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய அன்புக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று நாங்கள் ஒரு பாடலை பாடி ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அவருடைய வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த வேளையிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி அர்ப்பணிக்க எங்களை முற்று முழுதமாய் இந்த மாலை வேளையில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போமா? அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த வேளையிலும் ஆண்டவரே நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே இருவர் மூவர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் இந்த வேளையிலும் நம்மோடு அசைவாடுகிற தேவனாய் நம் மத்தியிலே இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லி அப்படியே நாங்கள் அவருடைய பிரசன்னத்திலே சொல்லுவோம். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுதும் அர்ப்பணித்தே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுதும் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வலுவாழதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் நீதான் எல்லாமே. சொல்லுமா உள்ளத்தின் ஆழத்தில், உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீதானே. சொல்லுமா உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. என்னை தருகிறேன், தருகிறேன்
பாதத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் வழுவாமல் நடப்பே உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. கடைசி சொல்லுவோமா? உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் வழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் வாழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுடையதாய் இருக்கிறது. இந்த வேளையில் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலம் அல்ல, எங்களுடைய பராக்கிரமம் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. சகல துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே, உம்மை இந்த காலை மாலை வேளையில் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறபடினால ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் வார்த்தையாய் இடப்படுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே நீர் முன் குறித்ததை என்று நீர் செய்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என்ன பேச நினைத்திருக்கிறீரோ அதை நீர் அந்த ஊழியக்காரின் மூலமாக நீர் பேசுவீராக ஆண்டவரே. நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள உம்முடைய அறிவிலே வளரத்தக்கதாய், இன்னும் உம்மை அறியத்தக்கதாய் ஆண்டவரே இன்னும் வாஞ்சலை கொடுத்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிகுதியான காரியங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும் ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அழிவுள்ள வித்தினால் அல்ல ஆண்டவரே, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே எங்களை ஜெனிப்பியும் ஆண்டவரே, எங்களை புதுப்பியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலேயும் இந்த
இந்த தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக சகோதரனின் ஊடாக இந்த இடத்திலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்திலேயும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு பாட முடிவிலையும் சில கேள்விகள் அவர்கள் கேட்பார்கள். அதற்கு பதில் சொல்லுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பாயிண்ட்ஸ் விதமாக போட்டு கடைசியிலே ஒரு அன்பளிப்பு ஒன்றை கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அது தேவனுக்கு மகிமையாக, ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இன்னும் வாஞ்சியோடு கற்றுக்கொள்ள வேண்டும், அதை அறிய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அறிய எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வார்த்தை தான் எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக சகோதரி ரெபேக்கா அவர்களை மிகுதியான காரியத்திலே நடத்தும்படியாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உம்முடைய கரத்திலே எம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, பேசும் வார்த்தைகள் நான் அல்ல தேவனே, என் அடியன் மூலமாக நீங்கள் பேச வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து தேவனே, இந்த பாடத்திட்டத்தை எனக்கு தொடங்குகிறோம். இது தொடக்கம் முதல் முடிவு வரை நீரே கூட இருந்து எங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஊடுருவி செல்லத்தக்கதாக நீங்க கிருபை பாராட்டும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாங்க வெளிப்படுத்தல் விசேஷத்தையும் தானியலையும் கடந்து சொல்றதாக இருந்தோம். ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதனால அந்த காரியங்களை குறித்து முன்னோக்கி சென்று மறுபடியும் 2வது 3வது கிளாஸில் வெளிப்படுத்தல் விசேஷத்தை நாங்க கற்றுக்கொள்வோம். அதுக்கு முன்பாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, அதாவது வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்வாங்க, அந்த தேவனுடைய வார்த்தை எங்கிருந்து வருகிறது, அந்த வார்த்தை எத்தனை பேர் கூடாக கடந்து வருதுன்றதான் நாங்க பார்க்க போறோம். அதுல வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. இவர் தன்னுடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப பிதாவானவர் இதுல 4 பேரினூடாக இந்த வார்த்தையானது வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கிறார், இயேசு கிறிஸ்து தூதனை அனுப்பி அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு அதை ஒப்புவிக்கிறார். அப்ப முதலாவதாக பிதாவினிடத்திலிருந்து அந்த வார்த்தை வருகிறது, இயேசு கிறிஸ்துவினூடாக தூதர்களுக்கு கொடுக்கப்படுறது. தூதர்கள் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டதான் இந்த பரிசுத்த வேதாகமம். அதே அந்த வேதாகமம் தான் அது எப்படி பரிசுத்த அப்போஸ்தலரிடத்துல இருந்து ஊழியக்காரனுக்கு போகிறது. அதாவது ஊழியக்காரன் எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலின் மூலமாக விசுவாசிக்கதை கொடுக்கிறார். அப்ப 7 பேரை கடந்துதான் இந்த வேத வசனம் நம்மளை வந்தடைகிறது. பிதா, இயேசு கிறிஸ்து, தூதர், அப்போஸ்தலர், ஊழியக்காரன், அடுத்து பரிசுத்த ஆவியானவர், அடுத்தது விசுவாசி. அப்ப 7 பேருக்கு ஊடாக கடந்து வரும் வார்த்தையானது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும், எவ்வளவு மகிமை உள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை அதனாலதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யும் என்று சொன்னா எப்படிப்பட்டதுன்றதை எபிரேயர் 4:12 சொல்லப்படுது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயமும் கருக்கானதும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகையறுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையானது கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அதாவது ஊனையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரிக்கிறது, நினைவுகள் இருதயத்தின் நினைவுகளை பிரிக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட வார்த்தையானது நமக்குள்ள பல விடயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அந்த வார்த்தை கொடுக்கிறவன் அதை கடைப்பிடித்து கற்றுக்கொண்டு கடைக்கொண்டு அதை கொடுக்கும் போது அந்த வார்த்தை மற்றவர்களுக்குள்ள கிரிய செய்யக்கூடியதாக இருக்கு. அதனால கொடுக்கிறவருக்கு அது சுத்திகரிப்பாகவும் அதை பெற்றுக்கொள்கிறவனுக்கு அது நியாய தீர்ப்பாகவும் சுத்திகரிப்பாகவும் இருக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கு, இருபுறமும் கருக்குள்ளதென்று அதனாலதான் நாங்க சொல்றோம். அந்த வார்த்தையை நாங்க
வாசிக்கும் போது ஒரு பைபிளை சாதாரணமாக 3 விதமாக வாசிப்பார்கள். சாதாரணமா வாசிக்கிறது பைபிள் ரீடிங் என்று சொல்லுவாங்க. அதே தியானிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவங்க அதை மெடிடேஷன் என்று சொல்லுவாங்க. ஆனா அந்த மெடிடேஷனை தாண்டி 3வது விதம் இருக்கு. அதுதான் அது ரெவலேஷன். அந்த ரெவலேஷன் என்றது இந்த பைபிள்ல இருக்கிற பொக்கிஷங்கள். கர்த்தர் பல விஷயங்களை உவமைகள் ஊடாகத்தான் பேசியிருக்கிறார். ஏன் அந்த உவமைகள் ஊடாக பேசியிருக்கிறார் என்பதை நாங்க பார்க்க போறோம். ஆனா அந்த ரெவலேஷனை நாங்க கற்றுக்கொள்ளணும். பொக்கிஷங்களை தேவனிடத்துல இருந்து நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றா தேவனுடைய வார்த்தை அத்தனை மகிமை உள்ளது. அதனால வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்றதை பார்த்திருக்கிறோம். அதனால அடுத்ததாக நாங்க பார்க்க போற 2வது விஷயம் கர்த்தர் நம்மோடு பேசும் விதங்கள். அதாவது கர்த்தர் பேசுறதுக்கு 7 விதங்களுக்கு முன்னாடி நாங்க பார்க்க வேண்டிய 2 விஷயம் இருக்கு. அதுதான் உவமை. ஏன் கர்த்தர் உவமைகளோட பேசுறார்? உவமை என்று சொல்லும் போது நாங்க சாதாரணமா தமிழில் பார்த்தோம்னா ஒரு தெரியாத ஒரு விஷயத்த தெரிந்த ஒரு விடயத்தை வைத்து உவமைய வெளிப்படுத்துவாங்க. அதாவது உவமையில சொல்லப்பட்ட விஷயத்த தெரிந்த ஒரு விஷயத்தை வைத்து உதாரணத்தோட அதை விளங்கப்படுத்துவாங்க. ஆனா பைபிள்ல வெளிப்படுத்தல கர்த்தர் எப்படி அதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன்டா, தெரியாத ஒரு விடயத்தை வச்சு அதை விளங்கப்படுத்துவார். அதுதான் ரெவலேஷன். அதனாலதான் அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருப்பதற்கு காரணம் கர்த்தர் உபயோகித்த உவமைகள் அப்படிப்பட்டது. அது கர்த்தருக்கும் நமக்கும் உரியது. அது விசேஷித்தவர்களுக்காக மட்டும்தான். அதை கேட்கிறவரும் படிக்கிறவர்களும் அதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லப்படுது. அத்தனை பாக்கியம் உள்ளது. அப்ப அதனால அந்த உவமைகள் மூலமாக அந்த கர்த்தர் பேசுறார். ஏன் அந்த உவமைகள் மூலம் கர்த்தர் பேசுகிறார் என்றதுக்கு மத்தேயுல பேதுரு கர்த்தரிடத்துல கேட்கும்போது அவர் சொல்ற ஒரே விஷயம் என்னண்டா, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கும் அருளப்பட்டது. பரலோகத்தின் ராஜ்யங்களை எல்லோருக்கும் வெளிப்படுத்த விரும்புறதில்லை. அப்ப நமக்கு அது கிடைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம பாக்கியவான்கள். அதனாலதான் அந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை அத்தனை பெரியது. அப்ப அதனால அது மட்டும் இல்லாம மத்தேயு 13:17 சொல்ற அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறதை காணவும் நீங்கள் கேட்கிறதை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன். அப்ப அநேக தீர்க்கதரிசிகள் இந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்ள நினைக்கிறாங்க, கற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சியாக இருக்கிறாங்க. ஆனாலும் என்னது, அவங்களுக்குரிய அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. அதனால நமக்கு கர்த்தர் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிற. அப்ப அதனால அந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்தி கொள்ளணும். வேதத்தின் பொக்கிஷங்களை கற்றுக்கொள்வதற்காகவே கர்த்தர் மல்கியா 3ஆம் அதிகாரத்துல நமக்காகவே ஒரு புஸ்தகத்தை உருவாக்கிறார். அதுதான் ஞாபக புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் தேவனை பற்றி நாங்க சஞ்சரிக்கிற ஒவ்வொரு விடயங்கள், நாங்க பேசுகிற ஒவ்வொரு விடயங்களும் அங்கு ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படும். நீங்க தேவனை பற்றி தியானிக்க அந்த புத்தகத்தை நிரப்பிக்கொண்டே போவீங்க. அப்ப அதனால வீணான வார்த்தைகளோ, உங்களோட சம்பந்தப்பட்டவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடையும் வீணான வார்த்தைகளை பேசுறதை தவிர்த்து கர்த்தருடைய வசனத்தையும் வேதத்தையும் எவ்வளவுக்கு நீங்க மற்றவரோட பகிர்ந்து கொள்றீங்களோ அத்தனைக்கும் நீங்க என்ன செய்றீங்க, ஞாபக புஸ்தகத்தை நிரப்பிக்கொண்டே போறீங்க. அதனால உங்களோட ஞாபக புஸ்தகம் நிரப்பிக்கொண்டு போக போக என்ன செய்யும், உங்களுக்கான கிரீடங்களும் அதிகரித்தும் பக்தி விருத்திக்கான வார்த்தைகளை பேசும்படி யாக்கோபு சொல்கிறார். அதனால அந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரிய செய்யத்தக்கதாக நாங்க பக்தி விருத்திக்கான வார்த்தைகளை இருந்தா தேவன் இந்த வார்த்தையை எத்தனை 7 பேருக்கூடாக இந்த வார்த்தை வரும்போது அத்தனை மகிமை உள்ளது. அதனாலதான் உவமைகளோட பேசுகிற எல்லோரும் இதை கற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இந்த மகிமையான வேதத்தை என்ன செய்யறது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கும் அதன்படி நடக்கிறவர்களுக்குமாக தேவன் 5 வகையான கிரீடங்களை வச்சிருக்கிறார். அந்த 5 வகையான கிரீடங்கள் என்னன்னு நாங்க பார்க்க போறோம். அந்த 5 வகையான கிரீடங்களை பார்க்கும் முன்னாடி மோசே 7 விதமாக தேவன் எங்களோட பேசிய விதத்தை பார்க்கறது நல்லமன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த 7 விதமாக தேவன் நம்மோடு பேசுறாருன்னு பாக்குறோம். முதலாவதாக வாக் வித் காட்ன்னு சொல்லுவாங்க, கர்த்தரோட சஞ்சரிக்கிறது. அந்த கர்த்தரோட சஞ்சரித்த மனுஷன் தான் ஏனோக். அப்ப 7 விதமாக கர்த்தர் பேசுற 7 அது வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை 7 விதமாக
ஒருவருக்குள்ள போகுது. அதே நேரம் தேவன் நம்மோடு பேசுற விதமும் 7 விதமாக இருக்கிறது. அதனாலதான் வாக் வித் காட், கர்த்தரோடு சஞ்சரித்தல். கர்த்தரோடு சஞ்சரித்தவர் தான் ஏனோக்கு, அதற்கு சாட்சி தான் ஏனோக்கு. 2வது கர்த்தருடைய சவுண்ட். கர்த்தருடைய சவுண்ட் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர் தான். சாமுவேலோடு கர்த்தருடைய சத்தத்தோடு தான் தேவன் பேசியிருப்பார். சாமுவேலோட சத்தத்துல பேசியிருப்பார். அதனால கர்த்தருடைய சத்தம் தான் 2வது வகையாக பேசுறது. 3வது ப்ராஃபட், தீர்க்கதரிசிகள். அந்த ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். அந்த தீர்க்கதரிசியின் ஊடாக கர்த்தர் அந்த சபைக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லுவார். அது தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசுவது. அடுத்தது விஷன், தரிசனம். அந்த தரிசனம் கர்த்தர் மோசைக்கு தரிசனமா இருக்கிறார், தானியலுக்கு தரிசனமா இருக்கிறார். அதே நேரம் யோவானுக்கு தரிசனமாகி பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். அது தரிசனம். ட்ரீம்ஸ், சொப்பனத்துல பேசினது ஜோசப்போட சொப்பனத்துல பேசியிருக்கிறார், நேபுகாத்நேச்சரோட சொப்பனத்துல பேசியிருக்கிறார். அந்த ட்ரீம்ஸ் சொப்பனத்துல பேசுறார். 7வது வேதம் எதை கொண்டும் பயன்படுத்துவார். உதாரணம், நம்ம கூட கர்த்தர் பேசணும் என்று விரும்பினார் என்று சொன்னா எதை கொண்டுமே கர்த்தர் அதை பேச வல்லவரா இருக்கிறார். உதாரணத்துக்கு பிள்ளையாமோட கழுதையின் மூலமாக பேசுறார். பெல்ஷாத்தரோட ரத்தம் தோய்ந்த கையின் மூலமாக ஏனென்றா பெல்ஷாத்தருக்கு ரத்தம் தோய்ந்த கையின் மூலமாக பேசுனதான் அவர் அதை பிலீவ் பண்ணுவார். ஏனென்றா அவங்க அப்படி ஒரு இதுலதான் இருந்தாங்க. அவங்க அந்த என்னது குறி சொல்றவங்க அதை வச்சுதான் சொல்லுவாங்க. அவருக்கு அந்த விதத்துல பேசினாதான் பெல்ஷாத்தர் அதை அறிந்து கொள்ளுவார், அதை பிலீவ் பண்ணுவார். அதற்காக தேவன் அதை எடுத்தார். அதே மாதிரி பிள்ளையாமுக்கு கழுதையின் மூலமாக சொன்னார். கர்த்தர் எதை கொண்டு ஒருவன் தன்னுடைய வசனத்தையும் தன்னுடைய வார்த்தையும் நம்புவானோ அதை கொண்டு பேச வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மோடு இந்த 7 விதமாக பேசுகிறார். walk with God, God's sound, சத்தம், கர்த்தரோடு சஞ்சரித்தல், கர்த்தருடைய சத்தம் and தீர்க்கதரிசிகள். அடுத்து விஷன், விஷனுக்கு தரிசனம் and ட்ரீம்ஸ், சொப்பனம். and அடுத்தது எதை கொண்டும் கர்த்தர் பேசுவார். இந்த 7 விதத்துல தேவன் நம்மோட எண்ணத்தோட பேசுறார். அதாவது பைபிளின் வார்த்தையோடாக பேசுறாரு. வேர்ட் ஆஃப் காட், அதுதான் நாங்க முதல்ல பார்த்தோம். வேர்ட் ஆஃப் காட் மூலம் நம்மளோட கர்த்தர் பேசுறாரா, இல்ல அது கர்த்தருடைய சத்தத்தை நாங்க கேட்கிறோமா, இல்ல அது கர்த்தரோடைய சஞ்சரித்து கொண்டு போறோமா, அல்லது தீர்க்கதரிசிகள் மூலம் நம்மளோடு பேசுறாரா, இல்லாட்டி தரிசனத்துல பேசுறாரா, சொப்பனத்துல பேசுறாரா, நாம தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னு சொன்னா தேவன் எப்போதும் நம்மோட பேசுறவரா இருக்கிறார். ஆனா தேவன் நம்மோடு பேசாது இருப்பாருண்டா நாம எங்கேயோ லேக் பண்றோம், எங்கேயோ நம்ம இடத்துல பிழை இருக்குன்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். தேவன் பேசாது இருக்கிற காலங்கள் தான் அந்த தானியல்ல சொல்லப்படுது இருண்ட காலம். இஸ்ரவேல் ஜனங்களோடு 400 வருஷம் தேவன் பேசாதிருந்தார். ஆனா நமக்கு அப்படி ஒரு காலங்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஏனென்றா காலம் சமீபமா இருக்கு. அதனால எவ்வளவுக்கு கர்த்தரை கிட்ட நெருங்கி போக முடியுமோ அவ்வளவுக்கு நெருங்க முடியும். இந்த 7 விதத்துல சில பேர் 7 விதத்திலயுமே கர்த்தரோட பேசுவாங்க. அப்படி பேசணும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. பட் நாம எந்த விதத்துல கர்த்தரோட பேசுறோம் என்றதை நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு 3 விதமாக கர்த்தர் என்ன செய்திருப்பார். மோசையோட ஒரு தரிசனத்துலதான் பேசியிருக்கிறார். அதாவது தானியலோடையும் தரிசனத்துலதான் பேசியிருப்பார், யோவானுக்கும் தரிசனத்துலதான் பேசியிருப்பார். ஆனா அந்த 3 பேருக்கும் கொடுத்திருக்கிற பொக்கிஷம் வித்தியாசமானதா இருக்கும். நீங்க மோசையை எடுத்து பார்த்தீங்களான்னா மோசையோடு கட்ட பேசுற, ஆனா மோசைதான் ஆதியாகமத்தை எழுதியிருப்பார். ஆனா அந்த மோசே லேவியாகத்துல பிறக்கிறார். ஆனா லேவியாகமத்துல பிறந்த மோசே ஆதியாகமத்தை எழுதுறாருண்டா நம்ம எப்பயாவது யோசிக்கிறோமா அவர் எப்படி அந்த ஆதியாகமத்தை எழுதினாருண்டு? ஆனா நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுதான் தேவன் மலையின் மேல் கூட்டிட்டு போய் மோசைய என்ன செய்தார், கடந்த அவருக்கு கொடுத்த பொக்கிஷம் எப்படிப்பட்டது, நடந்து முடிந்தவைகள் அத்தனையும் அவர் பொக்கிஷமாக அவர் காட்டுறார். ஒரு வீடியோ மூலம் என்ன செய்யறார், தேவன் அத்தனையும் மோசைக்கு காட்டுறார். எப்படி யோவானுக்கு வெளிப்படுத்தல நடக்க போற காரியங்கள், இனி நடக்க போற காரியங்களை யோவானுக்கு வெளிப்படுத்துறது மாதிரி மோசைக்கு வெளிப்படுத்தினார். அதனாலதான் மோசே எப்படி ஆதாம் அந்த வானத்தையும் பூமியும் தேவன் எப்படி உண்டாக்கின, ஆதாம் ஏவாள் எப்படி உண்டாக்கப்பட்டார், நோவா காலத்துல பூமி எப்படி அழிக்கப்பட்டது, எல்லாவற்றையும் மோசைக்கு தேவன் காண்பிக்கிறார். அதனாலதான்
மோசையால அந்த ஆகமங்களை எழுத முடிஞ்சுது. அவர் நடந்து முடிந்த விடயங்களை கர்த்தர் அவருக்கு போதித்து அதை எழுத வைத்தார். அதே தானியலுக்கு இருண்ட காலம் வரப்போகிறது. 400 வருடங்கள் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசாது இருக்க போகிற அந்த 400 வருடங்களை குறித்துத்தான் தானியலுக்கு வெளிப்பாடாக சொல்கிறார். அந்த இருண்ட காலத்தில் எத்தனை ராஜ்யங்கள் வரும், எந்த ராஜ்யம் நிலைத்து நிற்கும், இனி வரப்போகிற ராஜ்யத்தை குறித்தும் தானியலுக்கு அதுல வெளிப்படுத்துற. அப்ப தானியலுக்கு தரிசனம் மூலம் அந்த இருண்ட காலத்தில் நடப்பவைகளையும், யோவானுக்கு இனி வரப்போகிறது, இன்னும் இப்ப நம் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களையும், இனி உபத்திர காலத்துல இனி நடக்க போற காரியங்களையும் குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப இன்னைக்கு 3 பேரும் 3 விதமான பொக்கிஷங்களை தேவனிடத்துல இருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த 3 பொக்கிஷங்களும் தான் இந்த பைபிளாக இருக்குது. அவர்கள் அந்த பெற்றுக்கொண்ட அத்தனையும் கர்த்தர் அவர் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட இதுல எழுதப்பட்டிருக்கிறது. இதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எதுவும் பொய் இல்லை, அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி நடக்க போற காரியங்கள் அத்தனையுமே இதுல குறிக்கப்பட்டிருக்கு. எப்ப உபத்திர காலம் வரப்போகுது, அந்த உபத்திர காலம் எத்தனை ஆண்டுகள், எந்த அரசாங்கம் அது பங்கு கொள்ள போகுது, எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், விடுபட்ட சபைக்கு என்ன ஆகும், எல்லாவற்றையும் தேவன் இதுல தெரிவித்திருக்கிற ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை. அதனால நம்ம அதை கற்றுக்கொண்டு நம்ம தயார்படுத்தணும். இந்த கிளாஸ்ல உண்மையான கருத்தை நாம தேவனை இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்பதுதான் எங்களோட இதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நடக்க போற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோட நாங்க கலந்து அந்த தேசத்துக்காக, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றா இஸ்ரவேல் ஜனத்தின் மேல தேவனுடைய கை இருக்கு. அந்த தேவனுடைய கை எப்பவும் இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு விலகாதென்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாக்கின்படி அவர்களுக்காகவும் நம் தேசத்துக்காகவும் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கு கொள்ளக்கூடாது. நம்முடைய சகோதரர்களும் என்ன செய்யணும், தேவனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கு கொள்ளணும். வரும் உபத்திரக்கார காலத்துல அவர்களும் தப்பித்து கொள்ளணும். அது நமக்கு பாரமாக இருக்கணும். அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ள வரும்போதுதான் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க கூடியதாக இருக்கும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தர் நம்மோடு பேசும் விதங்களையும் உவமைகளையும் நாங்க இங்க பார்த்திருக்கிறோம். அந்த உவமைகளோட கர்த்தர் ஏன் பேசுகிறார் என்றதையும் பார்த்திருக்கிறோம். ஆனா இப்படி பேசுகிற தேவன் ஒவ்வொரு காரியங்களையும், அதாவது தன்னுடைய ஊழியக்காரனுக்கென்று ஒரு 5 வகையான கிரீடங்களை வச்சிருக்கிறார். எதற்காக என்று சொன்னா, தனக்காக ஓடுகிறது ஊழியக்காரன். கர்த்தர் எப்பவுமே தனக்காக வேலை செய்யற ஒருவரையும் கர்த்தர் ஒருபோதும் மறந்து போவதில்லை. அதனாலதான் அவனுக்கு அதனதன் காலத்துல அவனுக்கு உரிய கிரீடத்தை அவர் கொடுத்து கொள்றார். சோ நாங்க 5 வகையான கிரீடங்களை இங்க பார்க்க போறோம். இதுவரைக்கும் சொன்னதுல உங்க யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்து, இல்லாட்டி நான் அதிகமா கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருந்தா நீங்க என்கிட்ட திருப்பி அதை கேட்டுக்கொள்ளலாம். அதாவது வேர்ட் ஆஃப் கோடோட 7 ஸ்டேஜஸ், அதாவது 7 பேருக்கூடாக வாரத்தையும், தேவன் நம்மோடு பேசுற விதம் 7 விதத்தையும், உவமையை பற்றியும் பார்த்தோம். உவமையோடு ஏன் கர்த்தர் உவமைகளோட பேசுறார், உவமை என்றால் என்னன்றதையும் கர்த்தர் மத்தேயுல சொல்றார். உவமை என்றது நாம சாதாரணமா பார்க்கும்போது அது உவமை. ஆனா அத உவமைக்கு அர்த்தமாக கர்த்தர் சொல்றது அது பரலோக ராஜ்யத்தின். ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்காவது இந்த 3 விடயங்களை நாங்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 3 விடயங்கள்ல உங்க யாருக்காவது கேள்வி இருக்கா? அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க அடுத்து 5 வகையான கிரீடங்களை பார்ப்போம். ஓகே, சோ முதலாவது கிரீடம் நீதியின் கிரீடம். அதாவது கிரவுன் ஆஃப் ரைச்சஸ் நீதியின் கிரீடத்தை பற்றி கற்று சொல்றாங்க. நீதியின் கிரீடம் என்ன என்பதை சொல்ற தேவன் 2 தீமோத்தேயு 4:8 திருப்பிக் கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர்
அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை கொடுப்பார். அப்ப பவுல் இது தீமோத்தேயுல என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்குமே இந்த நீதியின் கிரீடமாகும். அப்ப அந்த தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை நீதிமான்களும் கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்புகிறவளா இருக்கு. அப்ப கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருக்குமே என்ன செய்யப்படும்? இந்த நீதியின் கிரீடம் நிச்சயமாக கிடைக்கும். அவருக்கு பவுல் சொல்றாரு, எனக்கு கிடைத்த மாதிரி உங்க அனைவருக்கும், நீங்க யார் யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புறீங்களோ அத்தனை பேரும் இந்த தேவனுடைய நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வீங்கன்னு சொல்ற. அடுத்து இன்கரப்டபிள் கிரீடம், அதாவது அழிவில்லாத கிரீடம். அழிவில்லாத கிரீடம் அதாவது அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாருன்னா, 1 கொரிந்தியர் 9:25 திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அப்ப ஒரு பந்தயத்துல நீங்க ஃபுட்பால் மேட்சோ ஏதோ ஒன்றை பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அவங்க ஃபுட் டயட்ல இருப்பாங்க. மற்றது எல்லாவற்றிலையுமே கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்க. ஈவன் அவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்க. பொடியில அவ்வளவு கவனம் செலுத்திக் கொள்வாங்க. ஏன்? அது அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆனா நாமும் அழிவில்லாத கிரீடத்துக்கு ஊழியக்காரங்க என்னத்துக்காக ஓடுறாங்களாம்? இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறது ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்கிற இதுதான் இந்த அழிவில்லாத கிரீடத்தை அப்ப நீதியின் கிரீடம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. ஆனா இந்த அழிவில்லாத கிரீடம் தேவனுக்கு ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கிற. அப்ப இந்த அழிவில்லாத கிரீடம் தான் நமக்காக யாரெல்லாம் தேவனுக்காக ஓடுறாங்களோ அவங்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடம். அதாவது யாக்கோபு 1:12 எடுத்துக்கொள்ளுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப யாரெல்லாம் சோதனைய சகித்துக் கொள்றாங்களோ, அப்ப அந்த சோதனையில கர்த்தரை மறுதளிக்காம யாரெல்லாம் தேவனுடைய நாமத்துல நிலை நிற்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யப்படுது? இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளப்படுது. அதனாலதான் வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீங்க படிக்கும் போது அதுல தேவன் 13 ரிவார்ட்ஸ் கொடுக்குற. அப்ப அதுல ஒரு ரிவார்ட்ஸும் இந்த ஜீவ கிரீடம். இந்த ஜீவ கிரீடம் ஒவ்வொருத்தரும் சோதனையில இந்த உபத்திர காலத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி யாரெல்லாம் தேவனுக்காக நின்று தன்னை பரிசுத்தவான்களாக நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுறதுதான் இந்த ஜீவ கிரீடம். அடுத்த 4வதாக நாங்க பார்க்க போறது கிரவுன் ஆஃப் க்ளோரி. அதாவது மந்தைக்கு மாதிரியாக இருக்கிறவங்களுக்காக கொடுக்கப்படுறதான் அந்த கிரீடமா இருக்கு. அதாவது 1 பேதுருல 1 பேதுரு 5:2 தொடக்கம் 4 பார்க்கலாம். உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாகவும் அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாக மனத்தோடும் சுதந்திரமாகவும் இறுக்கமாகவும் ஆளுகிறவராக அல்லாம மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மீட்பன் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்ப பிரதான தூதன் அவர் தான் எங்களோட பிரதான தூதனே இயேசப்பா. நமக்கு எல்லாருக்கும் தூதனாக இருக்கிறவர் அவர். அப்ப அவர் வெளிப்படும் போது என்ன செய்வாராம்? மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை கொடுப்பாராம். யாருக்காக இந்த மகிமை உள்ள வாடாத கிரீடம் இருக்குன்னு சொன்னா, மந்தைக்கு மாதிரியாக இருக்கிறவர்கள். அதாவது ஊழியக்காரர், இப்ப நம்மள நடத்துறவங்க, அப்ப நம்ம பாஸ்டர்ஸ் தான் நமக்கு மந்தைக்கு மாதிரியாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம பாஸ்டர்ஸ் மேரெல்லாம் அவங்க மாதிரியா நமக்கு இருக்கிறது நிமித்தம் அவங்களுக்கு கொடுக்கப்படுற மந்தையின் மாதிரியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாடாத கிரீடத்தை தேவன் அவங்களுக்காக வச்சிருக்கிறார். அப்ப தேவன் பிரதான தூதன் வரும் நேரத்துல
அந்த வாடாத கிரீடத்தை ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்கும் ஒவ்வொரு பிரதான ஆளுக்கும் மேய்ப்பனுக்கும் அந்த வாடாத கிரீடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து crown of rejoicing, ஆத்துமாவை ஆதாயப்படுத்துதல். ஆத்துமாவை ஆதாயப்படுத்துதல், அதாவது படுத்துறவங்களுக்காக கொடுக்கப்படுற கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2:19 எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:10. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அப்பா பவுல் சொல்றார் என்ன சொல்றாருண்டா, எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எது கொடுக்கும் என்றா, நான் என் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டு என் தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தான் எனக்கு சந்தோஷம் என்றார். அப்ப அந்த ஆதாயத்தை, அவருக்கு அந்த சந்தோஷம், அந்த ஆத்மாவை அழிவிலிருந்து ஆதாயப்படுத்தி கொள்ளணும் என்ற அவர் அந்த அவற்றை எண்ணத்துக்காக அப்படிப்பட்டவர்கள் யாரெல்லாம் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுறது அந்த மகிழ்ச்சியின் கிரீடம். அப்ப இந்த 5 வகையான கிரீடமும் கர்த்தர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறார். ஆனா நாம் இந்த கிரீடத்துல எதை நோக்கி போறோம்? இல்லாட்டி 5 கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள போறோமா, இல்லாட்டி ஒரு கிரீடத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள போறோமா? ஏனெனில் கர்த்தர் எங்களுக்கு 5 கிரீடங்களையும் கொடுக்க, எவன் கர்த்தருக்கு பிரியமாகவும் உத்தமனாகவும் உண்மையாகவும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது அவருடைய சாயலாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த 5 கிரீடங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப 5 கிரீடங்களை நாம பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பந்தயத்துல ஓடுறோமா, இல்லாட்டி ஒரு கிரீடத்தை மட்டும் பெற்றுக்கொண்டா போதும் என்று நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோமா? அப்ப மந்தைக்கு மாதிரியாகவும் ஓடணும், லைக் ஆத்ம பாரதத்தோடையும் ஓடணும். லைக் அடுத்து சோதனைகளுக்கு எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சோதனைகளையும் ஜெயித்து ஜெயம் கொள்ள வேணும். அதனாலதான் எவன் ஜெயம் கொள்கிறானோ அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப எல்லாவற்றையும் கொடுப்பனண்டா என்ன அர்த்தம்? தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறண்டா, பிதாவினிடத்தில் இருந்து தேவன் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டாரோ அத்தனையும் நமக்கு கொடுப்பன் என்று சொல்றார். அவர் தான் நம்முடைய மூத்த சகோதரரா இருக்கிறார். அதனால பிதாவினிடத்திலிருந்து அதனாலதான் சொல்றார், அவர் வலது பார்சத்தில் என்னோடு கூட இருப்பீங்கன்ற. அவர் பிதாவினிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அத்தனை சுதந்திரத்தையும் உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்றார். அப்ப அந்த மூத்த சகோதரனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் நமக்கும் கிடைக்கும் என்று சொல்றார். அப்ப நமக்கும் கிடைக்கணும்டா நாம மூத்த சகோதரனை மாதிரி பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் இருந்தா மட்டும்தான் நாங்க இதை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சகோதரன் என்று சொல்லும் போது நமக்கு ஒரு அண்ணா இருக்கிறார் என்று சொன்னா, இவரை பார்க்க அவட்ட அண்ணாட சாயலாகவே இருக்குது என்று சொல்லும்படிக்கா நாங்க நடந்து கொள்ளணும். அப்ப நம்முடைய சகோதரன் ஏசப்பாட சாயல் நமக்குள்ள வரும்போதுதான் நாங்க இந்த 5 கிரீடங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோ உங்களுக்கு ஏதாவது இதுல கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னா அடுத்து நாங்க 3 வகையான புத்தகங்களை பார்க்க போறோம். அந்த 3 வகையான புத்தகங்கள் தான் ஒன்று ஜீவ புஸ்தகம். மல்கியா 4:8 எடுத்தீங்கன்னா தேவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேருடைய பேரும் எண்ணத்துல எழுதப்படுதான் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறது. அதாவது அதனாலதான் வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத எல்லோரும் என்ன செய்யப்பட்டாங்களாம், 2ஆம் மரணத்துல அக்கினியும் கந்தகமும் எரியிற கடலில தள்ளப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லப்படுது. அப்ப ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேரெல்லாம் எழுதப்படுதுண்டா, தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேர்ட்ட பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுது. 2வது புத்தகம் ஞாபக புஸ்தகம். அந்த ஞாபக புஸ்தகம் தான் மல்கியால சொல்லப்படுது. அதாவது தேவனை குறித்து நாங்க
அப்பொழுது மல்கியா 3:16, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவன், நாம ஒருத்தரோட ஒருவர் தேவனை பற்றி வசனங்களை தியானித்து கதைக்கிறது எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், அவர் கூர்ந்து கேட்பாராம், நாம கதைக்கிற எல்லாவற்றையும். அதனாலதான் தாவீது ராஜா சொல்றார், என் நாவின் வாயின் வார்த்தை உதிக்கும் முன்பே அவர் அறிந்திருக்கிறார். எங்களோட வாயின் வார்த்தையில என்ன வரப்போகுது என்றத கூட தேவன் அறிந்திருக்கிறாராம். அதுக்கு நல்ல உதாரணம் என்னண்டா, நேபுகாத் நேச்சர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, உபாதியில வந்து நடந்து கொண்டிருக்கும் போது அவர் தான் கட்டின மகா பாபிலோனை பார்த்து ஆச்சரியப்படுறார். நான் கட்டின மேட்டிமையாக நினைக்கிறார், நான் கட்டின மகா பாபிலோனி என்று அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து உதிரும் முன்பே தேவ தூதன் சொல்றார், உம்முடைய ராஜ்யம் உம்மை விட்டு போவதாக. என்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தையில எல்லாம் நம்ம மேட்டிமையாக பேச வலிக்கிறோமோ, அன்றைக்கு அந்த நிமிஷமே கர்த்தர் நம்மள விழ வச்சிடுவார். அதனால நாம எப்பவுமே கர்த்தருக்கு அருவருப்பான விஷயங்கள்ல ஒன்றுதான் அந்த மேட்டிமை. நமக்குள்ள தாழ்மை எப்போதும் இருக்கணும்னு தான் தேவன் எதிர்பார்க்கிற. நம்ம எவ்வளவுக்கு என்ன நம்ம தேவனுக்கு ஏசப்பாவை பாத்தீங்கன்னா, லைக் பிதாவானவர் கடைசி அதிகாரத்துல மத்தியில சொல்லப்படுது, பிதாவானவர் சகல அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்துவிற்கு கொடுத்தார் என்பதை அறிந்து அவர் என்ன செய்தாராம், சேலையை கட்டிக்கொண்டு, இடுப்புல சேலையை கட்டிக்கொண்டு அதாவது அப்போஸ்தலர்களின் பாதங்களை கழுவினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவனுக்கு அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சகலத்தையும் உண்டாக்கின தேவன். ஆனா அவருக்கு அதிகாரத்தை எப்ப கொடுக்கிறார், அவர் சிலுவையில அறைய போறார். ஆனா முதல் நாள்ல தேவன் அவரையும் பரிசோதிக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறோம், உனக்கு விருப்பப்பட்ட நீ இதுல இருந்து விலகியும் போகலாம், நீ இந்த ஆத்மாக்களை இவங்களுக்காக உன்னை பலி கொடுக்க போறியா என்னன்றத அவர் அதுல பரிச்சிட்டு பாக்குறார். எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்ட, நீ நினைச்சா இந்த பூமியை அழிச்சிட்டு நீ பாட்டுக்கு மேல வர முடியும். ஆனா தேவன் அதனாலதான் அவ்வளவு அதிகாரத்தையும் கொடுக்க. ஆனா அவ்வளவு அதிகாரத்தையும் கொடுத்தோன்ன தேவன் என்ன செய்யறார், தன்னை தாழ்த்தி ஒவ்வொருத்தருடைய கால்களையும் கழுவி கொள்றார். அப்ப தாழ்மைய மட்டும்தான் அவர் நேசிக்கிறார். அந்த மேட்டுமையான எண்ணம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம என்ன செய்வோம், அந்த நிமிஷமே கீழே தள்ளப்படுவோம். அப்படித்தான் நேபுகாத் நேச்சர் தள்ளப்பட்டார். அப்ப அதனாலதான் கர்த்தர் சொல்றார், மேட்டுமையான எண்ணங்களை விட்டு தேவனுடைய வசனத்தை குறித்து எவனெல்லாம் தியானிக்கிறனோ அவங்கள குறித்து என்னதான் ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படுது. அடுத்து வந்து பாவ புஸ்தகம். அந்த பாவ புஸ்தகம் என்ன செய்யப்படும், நாம செய்யற ஒவ்வொரு காரியம், அதாவது கர்த்தருக்கு பிரிய ஏசாயா 65ஆம் அதிகாரத்துல இருக்கு பாவ புஸ்தகத்தை. கர்த்தர் என்ன சொல்றாங்க, நீங்கள் செய்கிற அவ்வளவு காரியங்களும் எனக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்ற. அப்ப அந்த எழுதப்படுது நாம செய்யற கர்த்தருக்கு நாம விரோதமாக செய்யற காரியங்கள், நித்தமும் ஏதாவது ஒரு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டே தான் இருப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நாம நித்தமும் வாயின் வார்த்தையில யாரையாவது காயப்படுத்துவோம். இல்லாடி அதிகாலை எழும்பி பஸ்ல போய்க்கோ, இல்லாடி கார்ல டிரைவிங்ல போகும்போது கூட நம்மள யாராவது ஓவர்டேக் பண்ணிட்டா நமக்கு அது கோபத்துல ஒரு வார்த்தையை விட்டுருவோம். அது கூட தேவனுக்கு, அதுல கூட தேவன் நம்முடைய பொறுமையைத்தான் பாக்குற. அப்ப அப்படியான வார்த்தைகளை எல்லாவற்றையும் தேவனை ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல துக்கித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால அதிகாலை தொடங்கி அந்த மாலை நேரத்துல நீங்க படுக்க போகும் முன்பாக தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவா, இன்றைய நாளில் எதனாலையெல்லாம் துக்கித்துக் கொண்டனோ அத்தனையும் என்ன மன்னித்துக் கொள்ளுங்க பையன். அவர் பாவி என்பது நாம மண் என்பதை அவர் நினைவு கொள்கிறார். சோ அவருக்கு தெரியும் நாம எப்படிப்பட்டவங்க என்றது. அதனால நம்மளை ஒப்பு கொடுத்து உருவாக்கி கொள்ளணும். அப்ப நாம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்மளை நாம ஆராய்ந்து பார்த்து நாம எந்த காரியங்களில் விடுபட்டு போய் கொண்டிருக்கிறோம் என்றதை உணரும் போதுதான் நாம அவருக்கேற்ற சாயலாக மாற முடியும். அதனால அவருக்கேற்ற சாயலாக மாறுகிற அத்தனை பேருக்கு தான் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப எல்லாரும் இதை கற்றுக்கொள்ள முடியுமான்னு சொன்னா இல்ல, கற்றுக்கொள்கிறவன் அத்தனை பேரும் அதுல பாக்கியவானாக இருக்கிறான். அப்ப அதனால அதை கற்றுக்கொள்றதுக்கு கூட நம்மளை உருவாக்கி கொள்ளணும். அதை கற்றுக்கொள்றதுக்கு இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை நான் மற்றவங்களுக்கு கற்றுக்கொள்ள கொடுக்க முன்பாக நான் உருவாக்கப்பட்டேன். அத்தனை சோதனைகளுக்கு மத்தியில கடந்து போய்த்தான் தேவன் என்ன இந்த நிலையில கொண்டு வந்து விட்டிருக்கிற. அதற்கு சாட்சியே எனக்கு நிறைய இருக்குது.
ஆனாலும் தேவன் என்ன செய்யற, நாம உருவாக்கப்படாம நாம அதை கை கொள்ளாம தேவன் என்ன செய்ய மாட்டார், நம்மள அதை கற்றுக்கொள்ளாம அதை மற்றவனுக்கு போதிக்க விட மாட்டார். நாம கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கும் போதுதான் அதை மற்றவனுக்கு போதிக்கவும் அது மற்றவனுக்குள்ள கிரிய செய்யவும் கத்தெடுப்பார். அதனால நிச்சயமா நீங்களும் இதை கற்றுக்கொள்றதோட மட்டும் இல்லாம நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு போதிங்க. லைக் இப்ப சாதாரணமா இப்ப 4 விஷயங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த 4 விஷயங்களையும் இந்த கிழமை உங்களால முடிஞ்சுதண்டா ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் வேத வசன ரெஃபரன்ஸ்களை கொடுத்திருக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ்களை எடுத்து வச்சு நீங்க தியானிச்சு கொள்ளுங்க. அப்ப அதை தியானிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்து நாங்க பார்க்க போறது யார் நீதிமான் என்றது, யார் சன்மார்க்கன் என்பதுதான். அப்ப நாங்க அதுக்குள்ள யார் நீதிமான் யார் சன்மார்க்கன் என்றது பார்க்க முதல்ல 5 வகையான ஊழியங்களை பார்ப்போம். முதல்ல அதை பார்த்துட்டு, ஏனென்றா இன்னும் எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாவற்றையும் நாங்க பார்த்து கொள்ள முடியாது. அதனால நீதிமானுக்கு போகும்போது அங்க நிறைய வெளிப்பாடுகள் இருக்குது. அப்ப அதனால இப்ப 5 வகையான ஊழியங்களை மட்டும் பார்த்து கொள்ளுவோம். அடுத்த மிகுதியானதை அடுத்த கிழமை பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப லைக் 5 வகையான ஊழியங்கள் என்னென்று பார்க்கும்போது அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 5 வகை. ஏன் இதெல்லாம் நாங்க படிக்கிறோம் என்று சொன்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்துல கர்த்தர் ஏன் 4 ஜீவன்கள் வைத்திருக்கிறார், ஏன் 24 மூப்பர்கள் அங்க இருக்கிறார்கள், ஏன் அந்த 12 அப்போஸ்தலர்கள் இது இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றா இப்ப ஏன் இந்த 5 வகையான ஊழியங்களை பற்றி என்ன கர்த்தர் சொல்கிறார் என்றதையெல்லாம் நாங்க பகிர்ந்து கொண்டாதான், தெரிந்து கொண்டாதான் எங்களுக்கு அது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ப முதலாவதாக லைக் வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு முன்னாடி அந்த 5 வகையான ஊழியங்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதாவது முன்னாடி ஆசாரியர்களை கொண்டுதான் கர்த்தர் ஊழியத்தை தொடங்கினார். ஆசாரியர்கள் ஊழியம் முடிவடைது ஆரோன் மூலமாக தொடங்கினார். ஆரோன் ஊழியத்துக்கு பின்பு நியாயாதிபதிகளை கொண்டு ஊழியத்தை தொடங்கினார். நியாயாதிபதிகள், அதாவது சாமுவேலுடைய பிள்ளைகள் தான் கடைசியா நியாயாதிபதிகளாக இருந்தார் என்று வார்த்தை சொல்லுது. அவங்க சரியான நியாயாதிபதிகளாக இல்லாத நிமித்தம் என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்கிறாங்க. அதன் நிமித்தம் கர்த்தர் உருவாக்கின முதல் ராஜா தான் சவுல். அப்ப ராஜாக்கள், அதுக்கு பிறகு ராஜாக்களும் ஒழுங்கா நியாயம் தீர்க்காதபடியா தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் என்ன செய்யறார், இஸ்ரவேல் ஜனங்களோட பேசுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளிடம் பேச்சுக்கும் காது கொடுக்காத போதுதான் குமாரனின் ஊழியமாக 5வதாக இயேசு கிறிஸ்துவில் நிலைந்து அவர்களுக்கு சொல்ல தீர்க்க தரிசனங்களையும் வரப்போற காரியத்தை குறித்தும் சொல்கிறார். அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 ஊழியங்கள் ஆசாரியர்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், குமாரன் ஊழியம், 5 ஊழியங்கள். அந்த 5 ஊழியங்களுக்கு தான் கர்த்தர் அது மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க. 5 அப்பங்களும் 2 மீன்கள் என்று சொல்லியிருப்பார். 5 அப்பங்கள் இந்த 5 வகையான ஊழியத்தை தான் குறிக்கும். அவங்க மற்ற 2 மீன்கள் என்று சொல்றது, அந்த 2 மீன்களும் யார் என்று சொன்னா, உபத்திர காலத்தில் கர்த்தருக்கு இரத்த சாட்சியாக மரிக்க போற அந்த 2 சாட்சிகளும் தான் அவர்களுக்கு இருக்கிற கடைசி ஊழியங்கள். அவங்க மூலம்தான் கர்த்தர் அவங்களுக்கு ரட்சிப்புக்காக 2 இரத்த சாட்சியாக வெளிப்படுத்தல் விசேஷத்தை படிக்கும் போது அந்த 2 இரத்த சாட்சியாக மரிக்க போற 2 பேரும் யார் என்பதை நாங்க அதுல பார்த்து கொள்ளுவோம். அந்த 2 இரத்த சாட்சிகளைத்தான் கர்த்தர் இங்க 2 மீன்கள் என்று. அப்ப 5 அப்பமும் 2 மீன்களும் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மிகுதியானதை 12 கூடைகள்ல எடுத்த அந்த 12 கூடைகள் எடுத்ததான் 12 அப்போஸ்தலர் ஊழியம். அந்த ஊழியம் தான் எங்களுக்கு உரியது. அப்ப 5 அப்பமும் 2 மீன்களும் அவர்களுக்கு உரிய ஊழியமாக இருக்கிறது. 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கு கொடுக்க மிகுதியாக எடுக்கப்பட்ட அந்த வசனங்களும் அந்த வார்த்தைகளும் இந்த புஸ்தகத்துல அப்போஸ்தலர் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் தான் இந்த 12 மிகுதியான கூடையான அப்பங்கள் நமக்குரியது. அப்ப தேவன் அந்த 12 கூடையில இருக்கிற அந்த அப்பங்களை அந்த அப்பங்களையும் மீன்களையும் எப்படி புதிய ஏற்பாட்டுல எபிரேயர்ல அதாவது பவுல் சொல்கிறார், இந்த 5 வகையான ஊழியங்களும் எப்படி இந்த 12 மீதியான கூடைகள் எடுத்து யார் யார் மூலமாக கர்த்தர் கொடுக்க விரும்புறார் என்றது தான் இங்க பார்க்க போறோம். முதலாவது ஊழியமாக அப்போஸ்தலர் ஊழியம் இருக்கிறது. அந்த அப்போஸ்தலர் ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னா,
அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்வார்களாம், ஒருவன் வருத்தமா இருந்தா அவனுக்கு நீங்க மருந்துக்கு என்ன சொல்லுங்க, சீட்டு எழுதி கொடுப்பீங்க, இந்த மருந்து உனக்கு உரியதா இருக்குமெண்டு. அப்ப அந்த சீட்டை எடுத்துட்டு போறவர் எங்க போவார், பாமசிக்கு போய் அந்த மருந்தை எடுத்து அந்த மருந்தை அவர் போட்டு கொள்ளும் போதுதான் அவர் குணமாகுவார். அப்ப அந்த அப்போஸ்தலர் என்ன செய்வாங்க, அவங்க பற்றி சீட்டை எழுதி கொடுக்கிறது, அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்றதுக்காக அவங்க முதலாவதா அவங்க கொடுக்கிறது. அப்ப அது அப்போஸ்தலர் ஊழியம் என்று சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசிகள், அப்ப தீர்க்கதரிசி, இரண்டாவது தீர்க்கதரிசி, ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசி இருப்பார்கள். அந்த தீர்க்கதரிசி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க. வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் எச்சரிப்பு கொடுப்பாங்க. எவாஞ்சலிஸ்ட் என்று மூன்றாவது, அதாவது சுவிசேஷகர். சுவிசேஷகர் என்ன செய்வாங்க, அவங்க எப்பவுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கெல்லாம் தீ போல அவங்க பரவி கொண்டு இருக்கணும். நம்ம சபைக்கு நம்ம 4 ஊழியக்காரங்க வந்துட்டாங்களா, 4 விசுவாசி வந்துட்டு அவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு தேசமா ஒரு பகுதியா போய் சுவிசேஷம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது எவாஞ்சலிஸ்ட் ஊழியம். அது மூன்றாவது ஊழியம். நாலாவது ஊழியம் செப்பர்ட், மேய்ப்பன். அவர்தான் என்ன செய்வார், மறைவான மன்னாவை எடுத்து கொடுக்கிறது. வேதத்துல இருக்கிற பொக்கிஷங்களை என்ன செய்வாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அந்த மறைவான மன்னாவை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர் தான் அந்த மேய்ப்பனாக இருப்பார். போதகர் பாஸ்டர்ஸ் மாதிரி என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியின் துணியோட நம்மளை வழி நடத்துக்கிறவர். அவங்கதான் நம்மளை வழி நடத்துவாங்க. அவங்கதான் எங்க கூட எப்போ நமக்காக போராடி ஜெப வீரரா இருப்பார். அவர் நமக்கு ஒரு பிரச்சனைண்டா நமக்கு ஏசப்பா எப்படி முன்னாடி நிக்கிறாரோ அதே மாதிரி அந்த பாஸ்டர் என்ன செய்வார், நமக்காக முழங்கால் படியிட்டு நமக்காக நிக்கிற ஒரு மேய்ப்பனாகவும் அவர் அந்த பாஸ்டர் என்ன செய்வார், இந்த 5 ஊழியத்தையுமே அவர் செய்யக்கூடிய வல்லமையை பெற்றிருப்பார். அந்த 5 ஊழியமும் அவருக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு சபையில இந்த 5 ஊழியங்களுமே இருக்கும். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, எவாஞ்சலிஸ்ட், மேய்ப்பன், போதகர். அப்ப அந்த 5 வகையான ஊழியங்களும் இருக்கும். ஆனா அந்த பாஸ்டருக்கு போதகருக்கு இந்த 5 வகையான ஊழியத்தையும் கண்ட்ரோல் பண்ற எல்லா வல்லமையும் அவர் பரிசுத்த ஆவியினூடாக நடத்தப்படுவதனால அவர் எல்லாரையும் வழி நடத்துகிறவராய் இருப்பார். அவர்தான் எல்லாரையும் ஒன்று கூடி சேர்த்து வழி நடத்துகிறவராயிருப்பார். அப்ப அதனால இந்த 5 வகையான ஊழியமும் ஒரு சபையில கட்டாயம் இருக்க வேண்டியது. அப்ப 5 வகையான ஊழியங்களும் எப்படி தேவன் பழைய ஏற்பாடுல இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்கும் இந்த 5 வகையான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப அதனால இன்றைக்கு நாங்க நிறைய விஷயங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய வசனம் 7 ஸ்டேஜை கடந்து வருது. மற்றது 7 விதமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்பதை பார்த்திருக்கிறோம். அடுத்தது ஏன் கர்த்தர் உவமைகளோடு பேசுகிறார், அந்த உவமை என்றால் என்ன என்றதை பார்த்தோம். அதாவது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்ன என்று பார்க்கிறோம். அதுதான் உவமை என்றத கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துற. அடுத்தது என்ன சொன்னா, 5 வகையான கிரீடத்தை பார்த்தோம். 3 வகையான புத்தகங்களையும் பார்த்து கொண்டோம். அடுத்து 5 வகையான மினிஸ்ட்ரியை பார்த்தோம். அதுதான் 5 வகையான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் என்ன என்பதையும் பார்த்து கொண்டோம். ஸோ மிச்சம் 4 இன்னும் சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 4ம் அடுத்த இதுல பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏனென்றால் அதை தொடங்கினா எப்படியும் ஒரு 20 மினிட்ஸுக்கு மேல போகும் நினைக்கிறேன். அப்ப அதனால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணித்தியாலம். ஸோ அப்ப அதனால எங்களுக்கு இதை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாஸ்டர் முடித்து வைப்பார். நன்றி சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்ததற்காய் தேவனோடு இடைப்பட்ட கடைசி காலத்திலே எங்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆகவே இந்த வேளையிலும் நாங்கள் இறுதியாய் ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் முடிக்கப் போகிறோம். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி இதில் இருக்கிற யாராவது தேவைப்பட்டவர்கள் இதில் ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை கூட்டி தந்து இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்தி பாதுகாத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே
இந்த ஆரம்பமாக தொடங்கப்பட்ட ஆண்டவரே இந்த வெளிப்பாடுகள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு தந்த அருமையான ஆண்டவரே கர்த்தாவே ஞானமுள்ள அறிவுள்ள வசனங்களை தந்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தபடினால நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த நாளை தந்த அந்த சகோதரியான அந்த ரெபேக்கா எங்களுக்கு தந்த அந்த ஞானமுள்ள அறிவுள்ள கர்த்தாவே வசனங்களை தந்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட ஆத்மாக்களை அநேக ஆத்மாக்களை இன்னும் எழுப்பி தந்து இந்த வேத வசனத்தின் இந்த படிப்புகளை இன்னும் ஆழமாக்கி எங்களுக்கு செய்து தரும்படியாய் கெஞ்சுறோம் சுவாமி. கர்த்தாவே இன்னும் அதிகமாய் இதிலே நாங்கள் நிலைத்திருக்க இந்த வசனங்களே நாங்கள் நிலைத்திருந்து வலுவாதபடி ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் கடைசி மட்டும் உங்களோட வருகை மட்டும் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இதை ஓட கிருபை தரும்படியாய் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ராம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னமானது எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி பாதுகாத்து எங்களை ஆண்டவரை வழிநடத்தி செல்லும்படியா கெஞ்சிரோம் சுவாமி. ஒருவராவது உங்களோட வருகையிலே கைவிடப்பட்டு போய்விடாதபடி இருக்க ஆண்டவரே உங்களோட வசனங்களை கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா கெஞ்சிரோம் சுவாமி. இன்னும் அதிகமான ஆத்மாக்களை ஆண்டவரே சபைகளை தந்து ஆண்டவரே ஞானம் உள்ள ஆத்மாக்களை தந்து எங்களை வழிநடத்தி செல்லும்படியா கெஞ்சிரோம் சுவாமி. இன்னும் அதிக உதவி ஒத்தாசைகளை தந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே விசேஷமான ஆத்மாக்களை தந்து ஆண்டவரே ஆசீர்வைத்து காத்து நடத்தும்படியா கெஞ்சிரோம். எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் கூட கருத்துல வைக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அப்படி எல்லாருமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. Hallelujah. God bless you all.